Please subscribe Sadhguru Sai Creations. குளிர்காலம் தான் இப்பயுமே எனக்கு வந்து பைல்ஸ் பிரச்சனை இருக்குது. மோஷனே போகல. இந்த பைல்ஸ் மட்டும் சரியாச்சுன்னா நான் என் ஒர்க்கை நான் மாட்டுன்னு பார்ப்பேன். எனக்கு வந்து இந்த ஒர்க் பண்ணுறதுக்கோ இல்லை உட்காந்து எனக்கு சிஸ்டம் ஒர்க் தான், இல்லை உட்காந்துட்டு தான் நான் வேலை செய்யணும். பட் இந்த ப்ராப்ளம்னால எனக்கு வயிறு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. சித்த மருத்துவத்தில் நிறைய பேதி மருந்துகள் இருக்குது. சாதாரணமாக பேதியாகக்கூடிய மருந்துகள் லகு பேதின்னு சொல்லுவோம். வீரிய பேதி அப்படின்னு சொல்லுவோம். வீரிய பேதினா சாப்பிட்டோன்னே ஒரு 7-8 தடவை ரொம்ப தனித்தனியாக மோஷன் போகிற மாதிரி, நமக்கு வந்து வயிறு ஃபுல்லாக க்ளீன் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு 2-3 நாள் எனக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் மோஷன் போகுது, 2 நாள் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். திரும்பவும் மலச்சிக்கல் ஆகிடுது. எந்த மாதிரி ஃபுட் எடுத்தாலும் மலச்சிக்கல் தான் இருக்குது. நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுங்க, ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதெல்லாம் சாப்பிடணும், தண்ணி நிறையா குடிங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை மேம், எல்லாமே நான் சாப்பிட்றேன், இருந்தாலும் எனக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருந்தால் நம்மளால் அன்றைக்கி ஒர்க்கே பண்ண முடியாது. ரொம்ப வந்து அதுலேயே மைண்ட் இருக்கும். சிலருக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே மோஷன் போகல, இந்த மலச்சிக்கல் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது நம்மளால் நார்மலாக எந்த ஒர்க்குமே பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஆனால் இன்னும் ஒரு சிலருக்கு என்னென்னா, கான்ஸ்டிபேஷன் இருக்கிற நிறைய பேருக்கு ஆனஸில் பைல்ஸோ ஃபிஸ்டுலாவோ ஃபிஷர்ஸ், ஆனல் ஃபிஷர்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். அதுவும் முக்கியமாக இந்த கோடை காலத்தில் இருக்கும். அதே மாதிரி இப்போ குளிர்காலம், மழைக்காலம் வரும்போது நமக்கு என்ன ஆகும்னா, அந்த மோஷன் வந்து கிளியராக போகல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் மேம் குளிர்காலம் தான் இப்பயுமே எனக்கு வந்து பைல்ஸ் பிரச்சனை இருக்குது, மோஷனே போகல, இந்த பைல்ஸ் மட்டும் சரியாச்சுன்னா நான் என் ஒர்க்கை நான் மாட்டுன்னு பார்ப்பேன். எனக்கு வந்து இந்த ஒர்க் பண்ணுறதுக்கோ இல்லை உட்காந்து எனக்கு சிஸ்டம் ஒர்க் தான், இல்லை உட்காந்துட்டு தான் நான் வேலை செய்யணும். பட் இந்த ப்ராப்ளம்னால எனக்கு வயிறு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்ட உடனே எனக்கு வந்து வயிறு உப்பசமாக இருக்குது, சீக்கிரமாக எனக்கு வந்து டைஜஷன் ஆகவே மாட்டேங்குது, 5 hours 6 hours ஆனாலும் எனக்கு பசியே தெரியல. சிலருக்கு இன்ஃப்ளமேஷன், குடல் பகுதியிலும் இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி மோஷன் போகும், இல்லை கான்ஸ்டிபேஷன் ஆகிடும். சிலர் வந்து சொல்லுவோம், மேம் ஒரு 2-3 நாள் எனக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் மோஷன் போகுது, 2 நாள் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், திரும்பவும் மலச்சிக்கல் ஆகிடுது. எந்த மாதிரி ஃபுட் எடுத்தாலும் மலச்சிக்கல் தான் இருக்குது. நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுங்க, ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதெல்லாம் சாப்பிடணும், தண்ணி நிறையா குடிங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை மேம், எல்லாமே நான் சாப்பிட்றேன், இருந்தாலும் எனக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு அப்போது நம்மளுடைய குடலில் பவல் மூமெண்ட்ஸ் குறையிறது ஒரு முக்கியமான காரணம். இதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். என்னென்னா, அந்த மூமெண்ட்ஸ் வந்து ஈஸியாக இருக்கணும், சாப்பிட்ற ஃபுட் வந்து ஈஸியாக அப்சார்ப்ஷன் ஆகணும். இதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா, குடல் சுத்தி முறைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் பேசிக்காக நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இல்லை பேதி மருந்து தான் எடுக்கணும். ஸோ அந்த பேதி மருந்து வந்து சிலர் கடைகளில் வாங்கி சாப்பிட்டு என்ன ஆகுதுன்னா, அது ஓவர் டோஸ் ஆகும். ஸோ பேதி மருந்து நீங்கள் எடுக்கிறீங்க வயிறை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு, வாதத்தை குறைப்பதற்குனா நிச்சயமாக மருத்துவர் ஆலோசனைப்படி எடுத்துக்கோங்க. சித்த மருத்துவத்தில் நிறைய பேதி மருந்துகள் இருக்குது. சாதாரணமாக பேதியாகக்கூடிய மருந்துகள் லகு பேதின்னு சொல்லுவோம். வீரிய பேதி அப்படின்னு சொல்லுவோம். வீரிய பேதினா சாப்பிட்டோன்னே ஒரு 7-8 தடவை ரொம்ப தனித்தனியாக மோஷன் போகிற மாதிரி, நமக்கு வந்து வயிறு ஃபுல்லாக க்ளீன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான மெடிசன்ஸும் இருக்குது. அதுக்கு யார் யாருக்கு எவ்வளவு டோசேஜ் கொடுக்கணுன்றது கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் எடுக்கணும். ஆனால் வீட்டில் நம்ம ஜென்ரலாக ஃபாலோ பண்ணக்கூடிய சில மெத்தட்ஸ் இருக்குது. அந்த லகு பேதி அப்படின்னு சொல்கிற மெத்தட்ஸ் இருக்குது. அதை நம்ம சாப்பிடும்போது குடல் பகுதிகளில் நமக்கு வந்து நல்லாவே கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். என்னென்னா, இப்போது அதிகமாக பேதியாகக்கூடிய மருந்துகள் நீங்கள் வந்து ஒரு நாட்டு மருந்து கடையில் போயிட்டோ, இல்லை எனக்கு பேதி மருந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்றீங்கன்னா, அது என்ன ஆகும்னா, அதோட டோசேஜ் உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை நம்ம சாப்பிட்டுட்டோம்னா அதிகமாக டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்து ஒரு சிலர் இந்த மாதிரி கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு கால் பண்ணுவாங்க, மேம் நான் வாங்கி சாப்பிட்டுட்டேன், காலைல போட்டுவிட்டேன் மேம், இப்போ மதியம் வரைக்கும் நிற்காமல் எனக்கு வந்து லூஸ் மோஷன் போய்கிட்டே இருக்குது, தலை சுற்றுது, வேர்வையாக இருக்குது, ரொம்ப ஃபெட்டிக் ஆகிட்டேன், டயர்ட் ஆகிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால் டாக்டர் கன்சல்ட் பண்ணி
உங்களுடைய பாடி ஹெல்த் கண்டிஷனை பார்க்கணும். சுகர் இருக்கா, பிபி இருக்கான்றது தெரியணும். உங்களோட ஹைட் அண்ட் வெயிட் எவ்வளோ இருக்கீங்கன்னு தெரியணும். அதுக்கேற்ற மாதிரியான மருந்துகள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அகத்தியர் குழம்பு இல்லை கௌஷிகர் குழம்பு மாதிரியான மருந்துகள்லாம் கண்டிப்பாக டாக்டர் நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுக்கலாம். நம்மளுடைய ஸ்பெஷல் மெடிசன்லாம் சித்தாதி எண்ணெய், மேனி தைலம், லகுபேதி சூரணம், இந்த மருந்துகள் எல்லாமே இருக்குது. இதை ஈஸியாக நம்ம வீட்டிலே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி குடல் பகுதியில் நம்ம கிளென்ஸ் பண்ணணும்னா ரொம்ப வீரியமான மருந்துகள் எடுக்கும்போது நம்ம கட்டில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸும் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அப்போ டோட்டலாக நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த முறையான பேதி மருந்து எடுக்கணுன்றது ரொம்ப அவசியம். பேதி மருந்து எடுக்கிற அன்றைக்கி சில உணவு முறைகள் என்னென்னா, தயிர் சாதம், மோர் சாதம் எடுக்கணும். ஏன்னா அந்த ப்ரோபயோட்டிக்ஸ் வெளியில் போகுதுன்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம தயிர், மோர் எடுக்கணும். மோரில் ஊற வைத்த காய்கறிகள், ஃப்ரூட் சாலட் மாதிரியோ இல்லை வெஜிடபிள் சாலட் மோர் போட்டு அதை நம்ம சாப்பிட்டோம்னா குடல் பகுதியில் கட் பாக்டீரியாஸ் நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும், டைஜஷனும் நார்மலாக இருக்கும். லகுபேதி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சில மெத்தட்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய 2 மெடிசன்ஸ் தான். ஒன்று மேனி தைலம்னு சொல்கிறோம். இது விளக்கெண்ணெயில் சில மூலிகைகள் சேர்த்து செய்யக்கூடிய மெடிசன்ஸ். விளக்கெண்ணெயில் சில மூலிகைகள் சேர்த்து அந்த எண்ணெயை நம்ம ஒரு 20 ml எடுங்க, 30 ml எடுங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் நான் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி இதை எடுக்கும்போது ரொம்ப சேஃபாக உங்களுக்கு பேதியாகும். இது மேனி தைலம். சுகபேதி சூரணம்னு இன்னொரு மெடிசனும் இருக்குது. இதுவும் பேர்லேயே இருக்குது பாருங்கள், சுகபேதி சூரணம். சித்தர்கள் ஸோ நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப நமக்கு ரொம்ப லூஸ் மோஷன் ஆகாத மாதிரி இருக்கணும்னா இந்த சுகபேதி சூரணத்தை பயன்படுத்தலாம். இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கு, மிளகு, திப்பிலி, இது 3மே இப்போது நான் சொல்லக்கூடிய எல்லா மூலிகைகளும் சம அளவு எடுக்கணும். சுக்கு, மிளகு, திப்பிலி, வாய்விடங்கம், வால் மிளகு, அதிமதுரம், லவங்கப்பத்திரி, அக்ரஹாரம், இந்த மூலிகைகளோட கோரைக்கிழங்கு, கடுக்காய்த்தூள், எல்லா மூலிகையும் சம அளவு எடுக்கணும். எடுத்து நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். காலையில் நம்ம ஒரு 5 o'clockலாம் இது எந்த அளவுக்கு சாப்பிட்ணும்னா 5 கிராம் அளவுக்கு வெந்நீரில் குடிச்சிடணும். குடித்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட 3 முறை வரைக்கும், மேக்ஸிமம் 3 முறை நமக்கு பேதியாக ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லூஸ் டூல்ஸ் போகும், அதுக்கப்புறம் ஜென்ரலாக போகும். ஸோ கொஞ்சம் ஒபீஸாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எந்த மாதிரியான பேதி மருந்து எடுக்கலாம்னு சொல்லணும். இது சுகபேதி சூரணம். நான் இந்த ஃபார்முலாவும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், வீட்டில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இல்லை இங்கே நமக்கு மெடிசன் வாங்கும்போது நீங்கள் ட்ரீட்மெண்ட்க்கு வரீங்கன்னா அந்த மெடிசன்ஸோட ஃபஸ்ட்டு இந்த மெடிசன்ஸையும் நம்ம கொடுக்குறோம். இந்த மெடிசன் யார் யாரெல்லாம் எடுக்கலாம்னா, ரொம்ப நாளாக கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க, பைல்ஸ் ஃபிஸ்டுலா பிரச்சனை இருக்கிறவங்க மாதம் 1 முறை இதை எடுக்கலாம். மற்றவங்க 4 மாதத்துக்கு 1 முறை இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், எனக்கு பிளட்டில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க, இல்லைங்க ரொம்ப நாளாக மலச்சிக்கல் இருக்குன்னா தொடர்ந்து 3 நாள் இதை எடுக்கலாம். 3 நாள் 5 கிராம் காலையில் மட்டும் எடுக்கலாம். அந்த 3 நாளும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு மோர் சாதம், தயிர் சாதம், கஞ்சி, ரசம் சாதம், காரம் இல்லாமல் இட்லி, இல்லை நம்ம சட்னி, இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை மட்டும் கிடையாது, வெயிட் லாஸ் ஆகும், நமக்கு கொலஸ்ட்ரால் லெவல் குறைய ஆரம்பிக்கும். ஆல்ரெடி ஹார்ட்டில் ஏதாவது சர்ஜரியோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் சர்ஜரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே நிச்சயமாக இந்த மெடிசன் எடுக்கிறதுக்கு முன்னாடி டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுங்க. மற்றவங்க எல்லாருமே இந்த சுகபேதி சூரணத்தை சாப்பிட்லாம். ஸோ வயிறு பிரச்சனைகள் இருக்கும்போதோ இல்லை கான்ஸ்டிபேஷன் இருக்கும்போதோ அடுத்ததாக நம்ம உடலில் எந்த ஒரு ஆரோக்கியமான செயலும் நடக்காது, மெட்டபாலிசமும் குறையும். இதை ஃபாலோ பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.